சபரிமலை கோவிலில் 1,50,000 போலி நெய் பாட்டில்கள். பக்தர்கள் ஏமாற்றப்பட்டார்களா? சாமி பிரசாதத்திலையும் ஊழலா? என்ன நடக்கிறது சபரிமலை கோவிலில்? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சபரிமலை ஐயப்பன் கோயில் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மூலைகளிலும் இருந்தும் கோடிக்கணக்கான பக்தர்கள் 41 நாள் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி சாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏறிட்டு வரக்கூடிய புனிதமான இடமா தான் பார்க்கப்படுது. ஆனா அப்படிப்பட்ட புனிதமான இடத்துல பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய நெய்லையும் கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்திலையும் இவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடக்குமா அப்படின்றதே ஆச்சரியமா தான் இருக்கு. சமீபத்துல வந்த சபரிமலை போலி நெய் விவகாரம் தான் இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களை பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. மில்மா அப்படின்ற நிறுவனம் மூலமா அனுப்பப்படக்கூடிய நெய்ல 90% அதிகமான நெய் போலியானது அப்படின்ற தகவல் இப்ப சோசியல் மீடியா முழுக்க பரவிட்டு இருக்கு. இன்னைக்கு வீடியோல நெய் ஊழல்ல இருக்கக்கூடிய பின்னணி என்ன, இதுக்கு முன்னாடி சபரிமலையில என்னென்ன பிரசாதம் சார்ந்த சர்ச்சைகள் வந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேரளால இருக்கக்கூடிய பால்வளத்துறை அமைச்சர் பிந்து கிருஷ்ணா ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. அதுல சபரிமலைக்கு அரசு கூட்டுறவு நிறுவனமா இருக்கக்கூடிய மில்மா மூலம் எவ்வளவு நெய்கள் விநியோகிக்கப்படுதுன்னா 1,50,000 லிட்டருக்கும் அதிகமான நெய்கள் விநியோகிக்கப்படுது. ஆனா அதுல 90% மேல இருக்கக்கூடிய நெய்கள் அதோட கரெக்டான தரம் இருக்கிறது இல்லை. அந்த தரம் அதிகமா இருக்கக்கூடிய நெய்யை வெளியே வித்தர்றாங்க அப்படின்ற சர்ச்சை போயிட்டு இருக்கு. இதனால அசல் மில்மா நெய் வெளி சந்தையில அதிக விலைக்கு வித்துட்டு வெளி மாநிலங்கள்ல இருந்து தரம் குறைவா இருக்கக்கூடிய நெய்யை எடுத்துட்டு 40%க்கும் கூடுதலா சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் கிட்ட விற்கிறாங்க. பம்பையில இருக்கக்கூடிய செக் போஸ்ட்ல ஒரு ஏமாற்று வேலை நடந்திருக்கு. வழக்கமா பம்பையில இருந்து தர பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறமா தான் நெய்யை சன்னதானத்துக்கு எடுத்துட்டு போகணும். ஆனா எந்த ஒரு பரிசோதனையுமே செய்யாம டைரக்டா நெய்யை சன்னிதானத்துக்குள்ள எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இதுக்கு கூட்டா செயல்பட்டு இருக்காங்க. இதுல மில்மா ஊழியர்கள், திருவிதாங்கூர் தேவஸ்தானத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டைரக்ட் கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ தீவிரமா இந்த விஷயத்த விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. இதனால திருவனந்தபுரம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய மில்மா நிர்வாக குழுவை அரசு கலைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிய சிஸ்டம் நெய் அப்படின்னு விற்கக்கூடிய பல லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்ததா உயர் நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்பு விசாரணைக்கு உத்தரவிட்டு அதனால 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மேல நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், சபரிமலை பக்தர்களோட நம்பிக்கையை வச்சு இந்த மாதிரி முறைகேடு நடக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அரவணை பிரசாதத்துல ஏலக்காய் விஷத்தன்மையோட இருக்கு அப்படின்ற சர்ச்சை இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சபரிமலையில கொடுக்கக்கூடிய புகழ்பெற்ற அரவணை பிரசாதத்துல பயன்படுத்திருக்கக்கூடிய ஏலக்காயில எவ்வளோ அளவு அனுமதிச்சிருக்காங்களோ அதை விட அதிகமான அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளை கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. அப்போ கேரளா உயர் நீதிமன்றம் இந்த வழக்குல தலையிட்டு லட்சக்கணக்கான அரவண பிரசாத டப்பாக்களை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையும் விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பிரசாதம் உரமாதான் மாற்றப்பட்டு விவசாயத்துக்கு தான் போச்சு. அதை யாருமே பயன்படுத்தலை. இதுக்கு காரணமும் முறையான டெண்டர் வைக்காம அவசரமா உள்ளூர்ல இருக்கக்கூடிய தரம் கெட்ட ஏலக்காயை வாங்கினா இந்த மாதிரியான ஊழல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சன்னிதானத்துல இருக்கக்கூடிய துவாரபாலகர் சிலை, அதுக்கப்புறமா கதவுகள்ல சாத்தப்பட்ட தங்க தகடுகள், இது எல்லாமே முறைகேடா நடந்திருக்கு, கையாடல் செஞ்சிருக்காங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான வழக்குகளும் பதிவாகி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒரு சாதாரண பக்தன் அவனுக்காகவும் அவனோட குடும்பத்துக்காகவும் 41 நாள் கடுமையான விரதம் இருந்து எல்லா ஆசைகளையும் துறந்து
வெறும் கால்லையே நடந்து தூய்மையான நெய்யை இருமுடியில தலையில கட்டி சுமந்துட்டு ஐயப்பனை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனா அந்த நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி பிரசாதமா வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிற அவங்களோட வாழ்நாள் கனவு இது எல்லாமே இந்த போலி நெய்னால சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பேராசை பிடிச்ச அதிகாரிகளும் அங்க இருக்கக்கூடிய டீலர்ஸும் பணத்துக்காக பக்தர்களுடைய நம்பிக்கையில நஞ்ச கலந்திருக்காங்க. பிரசாதத்துல கெமிக்கல், அபிஷேக நெய்யில கலப்படம், கணக்கு வழக்குல ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களோட மனசுல எந்த அளவுக்கு இவங்க நஞ்ச விதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பம்பாயிலையும் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை FSSAI அங்கீகாரம் பெற்ற நவீன உணவு தர பரிசோதனை மையங்கள் அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சிருக்காங்க. ஊழல் செய்யறவங்க யாரா இருந்தாலும், தேவஸ்தானம் போர்டு அதிகாரியாவே இருந்தாலும் கூட அவங்க மேல கடுமையான தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சபரிமலை ஐயப்பன் கோயில் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மூலைகளிலும் இருந்தும் கோடிக்கணக்கான பக்தர்கள் 41 நாள் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி சாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏறிட்டு வரக்கூடிய புனிதமான இடமா தான் பார்க்கப்படுது. ஆனா அப்படிப்பட்ட புனிதமான இடத்துல பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய நெய்லையும் கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்திலையும் இவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடக்குமா அப்படின்றதே ஆச்சரியமா தான் இருக்கு. சமீபத்துல வந்த சபரிமலை போலி நெய் விவகாரம் தான் இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களை பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. மில்மா அப்படின்ற நிறுவனம் மூலமா அனுப்பப்படக்கூடிய நெய்ல 90% அதிகமான நெய் போலியானது அப்படின்ற தகவல் இப்ப சோசியல் மீடியா முழுக்க பரவிட்டு இருக்கு. இன்னைக்கு வீடியோல நெய் ஊழல்ல இருக்கக்கூடிய பின்னணி என்ன, இதுக்கு முன்னாடி சபரிமலையில என்னென்ன பிரசாதம் சார்ந்த சர்ச்சைகள் வந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேரளால இருக்கக்கூடிய பால்வளத்துறை அமைச்சர் பிந்து கிருஷ்ணா ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. அதுல சபரிமலைக்கு அரசு கூட்டுறவு நிறுவனமா இருக்கக்கூடிய மில்மா மூலம் எவ்வளவு நெய்கள் விநியோகிக்கப்படுதுன்னா 1,50,000 லிட்டருக்கும் அதிகமான நெய்கள் விநியோகிக்கப்படுது. ஆனா அதுல 90% மேல இருக்கக்கூடிய நெய்கள் அதோட கரெக்டான தரம் இருக்கிறது இல்லை. அந்த தரம் அதிகமா இருக்கக்கூடிய நெய்யை வெளியே வித்துறாங்க அப்படின்ற சர்ச்சை போயிட்டு இருக்கு. இதனால அசல் மில்மா நெய் வெளி சந்தையில அதிக விலைக்கு வித்துட்டு வெளி மாநிலங்கள்ல இருந்து தரம் குறைவா இருக்கக்கூடிய நெய்யை எடுத்துட்டு 40%க்கும் கூடுதலா சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் கிட்ட விற்கிறாங்க. பம்பையில இருக்கக்கூடிய செக் போஸ்ட்ல ஒரு ஏமாற்று வேலை நடந்திருக்கு. வழக்கமா பம்பையில இருந்து தர பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறமா தான் நெய்யை சன்னதானத்துக்கு எடுத்துட்டு போகணும். ஆனா எந்த ஒரு பரிசோதனையுமே செய்யாம டைரக்டா நெய்யை சன்னிதானத்துக்குள்ள எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இதுக்கு கூட்டா செயல்பட்டு இருக்காங்க. இதுல மில்மா ஊழியர்கள், திருவிதாங்கூர் தேவஸ்தானத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டைரக்ட் கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ தீவிரமா இந்த விஷயத்த விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. இதனால திருவனந்தபுரம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய மில்மா நிர்வாக குழுவை அரசு கலைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிய சிஸ்டம் நெய் அப்படின்னு விற்கக்கூடிய பல லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்ததா உயர் நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்பு விசாரணைக்கு உத்தரவிட்டு அதனால 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மேல நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், சபரிமலை பக்தர்களோட நம்பிக்கையை வச்சு இந்த மாதிரி முறைகேடு நடக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அரவணை பிரசாதத்துல ஏலக்காய் விஷத்தன்மையோட இருக்கு அப்படின்ற சர்ச்சை இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சபரிமலையில கொடுக்கக்கூடிய புகழ்பெற்ற அரவணை பிரசாதத்துல பயன்படுத்திருக்கக்கூடிய ஏலக்காயில எவ்வளோ அளவு அனுமதிச்சிருக்காங்களோ அதை விட அதிகமான அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளை கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. அப்போ கேரளா உயர் நீதிமன்றம் இந்த வழக்குல தலையிட்டு லட்சக்கணக்கான அரவண பிரசாத டப்பாக்களை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையும் விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பிரசாதம் உரமாதான் மாற்றப்பட்டு விவசாயத்துக்கு தான் போச்சு. அதை யாருமே பயன்படுத்தல. இதுக்கு காரணமும் முறையான டெண்டர் வைக்காம அவசரமா உள்ளூர்ல இருக்கக்கூடிய தரம் கெட்ட ஏலக்காயை வாங்கினா
இந்த மாதிரியான ஊழல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சன்னிதானத்துல இருக்கக்கூடிய துவாரபாலகர் சிலை, அதுக்கப்புறமா கதவுகள்ல சாத்தப்பட்ட தங்க தகடுகள், இது எல்லாமே முறைகேடா நடந்திருக்கு, கையாடல் செஞ்சிருக்காங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான வழக்குகளும் பதிவாகி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒரு சாதாரண பக்தன் அவனுக்காகவும் அவனோட குடும்பத்துக்காகவும் 41 நாள் கடுமையான விரதம் இருந்து எல்லா ஆசைகளையும் துறந்து வெறும் கால்லையே நடந்து தூய்மையான நெய்யை இருமுடியில தலையில கட்டி சுமந்துட்டு ஐயப்பனை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனா அந்த நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி பிரசாதமா வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிற அவங்களோட வாழ்நாள் கனவு, இது எல்லாமே இந்த போலி நெய்யினால சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பேராசை பிடிச்ச அதிகாரிகளும் அங்க இருக்கக்கூடிய டீலர்ஸும் பணத்துக்காக பக்தர்களுடைய நம்பிக்கையில நஞ்ச கலந்துருக்காங்க. பிரசாதத்துல கெமிக்கல், அபிஷேக நெய்யில கலப்படம், கணக்கு வழக்குல ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களோட மனசுல எந்த அளவுக்கு இவங்க நஞ்ச விதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பம்பாயிலையும் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை FSSAI அங்கீகாரம் பெற்ற நவீன உணவு தர பரிசோதனை மையங்கள் அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சிருக்காங்க. ஊழல் செய்யறவங்க யாரா இருந்தாலும், தேவஸ்தானம் போர்டு அதிகாரியாவே இருந்தாலும் கூட அவங்க மேல கடுமையான தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய கிங் வைரல் நியூஸ்களை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெற உங்கள் லலிதா ஜுவல்லரி.